ஹாய் வெல்கம் டு கணிதம் கைடு. எடுத்துக்காட்டு 1.12 9ஆம் வகுப்பில் பாடம் 1ல் எடுத்துக்காட்டு 1.12 பார்ப்போமா. ஏ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து ஒரு இரட்டை இயல் எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி ஈக்குவல் டு எக்ஸ் வந்து 3 மடங்கு, அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ வெட்டு பி கண்டுபிடிக்கணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு அந்த கணம் எப்படி இருக்குன்னு எழுதுவோமா. எக்ஸ் வந்து ஒரு இரட்டை இயல் எண்ணுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. இரட்டைப்படை எண். சரிங்களா. இரட்டைப்படை எண்ணா 2 4 6 அந்த மாதிரி வரும். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 1க்கு மேலே இருக்கும், 12 விட கீழே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னெல்லாம் வரும், 2 4 6 8 10 12. சரிங்களா. 12 இங்கே வந்து ஈக்குவல் டு கொடுத்ததுனால நம்ம 12 எழுதிக்கிறதும், இங்கே லெஸ் தேன் மட்டும் கொடுத்தாங்கன்னா 10 மட்டும் எழுதிக்கணும். சரிங்களா. 12க்கு முன்னாடி மட்டும் எழுதிக்கணும். அடுத்து பி ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் வந்து 3 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. 3 மடங்குனா 3வது வாய்ப்பாடில் வருமா, அதை தான் சொல்லுவோம். 3 1 3 3 2 3 6 3 9 4 12. இங்கேயும் அதை தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் வந்து 12 விட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 12 விட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம 12ஓட நிப்பாட்டியிருக்கோம். சரிங்களா. அடுத்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ வெட்டு பி. ஏ வெட்டு பினா ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு என்னது இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு என்னது இருக்குது, இங்கே பாருங்கள் 6 6, ரெண்டுக்குமே பொதுவாக 6 இருக்குது. அடுத்து என்னது இருக்குது, 9 இல்லை 12 இருக்குது. அப்படி தானே. அப்போது ஏ வெட்டு பி வந்து என்ன வரும், 6, 12. சரிங்களா. அடுத்த சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 1.13 பாருங்கள். ஏ ஈக்குவல் டு 2, 3 மற்றும் சி ஈக்குவல் டு வெற்று கணம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. எனில் ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. ஏ ஈக்குவல் டு 2, 3. அடுத்து சி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, வெற்று கணம். இப்போ ஏ வெட்டு சி கண்டுபிடிக்கணும்னா ரெண்டுக்கும் பொதுவான உறுப்பு இருக்கணும். அப்படி தானே. பொதுவான உறுப்பு இதில் இருக்கான்னு பாருங்கள். சியில் வந்து உறுப்பே இல்லை. அப்போ இங்கே வந்து என்ன வரும், வெற்று கணம் தான் வரும். சரிங்களா. இங்கே ஏதாவது ஒரு 2 3 அந்த மாதிரி நம்பர் இருந்தால் அந்த இது பொதுவான உறுப்பு எழுதுவோம். இங்கே வந்து வெற்றுக்கணம் இருக்கிறதுனால இப்போ ஏ வெட்டு பி சி வந்து என்ன வரும், வெற்றுக்கணம் தான் வரும். சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும்.